தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை கட்டிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை கட்டிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் ஒளிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரநேமியா. வெள்ளம் ஒளிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரநேமியா. ஆவியை அளித்தே நம்பிக்கை தைரியம் நீங்காரே என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீங்காரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அல்லேலூயா. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவை பரலோகம் திறக்கவை சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவை பரலோகம் திறக்கவை சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் மறுபடியும் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. அவர் தங்கத்தை வைரத்தை எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய உள்ளத்தை மாத்திரம்தான் அவர் கேட்கிறார். வேளையிலே கர்த்தரிடத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பாடுவோம். தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை அந்தஸ்த கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய
நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நம்பினவர்கள் நம்மை மறந்து போனாலும் அவர் நம்மை ஒருபோது மறவாத தேவனாக அவர் இருக்கிறார். நம்ம இதுவரை நினைவு கூர்ந்து நமக்கு நன்மை செய்தவரை நன்றி செலுத்தி பாடுவோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை சுமந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்தி ஆராதிப்போம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு. மறுபடியும் சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக, நம்மிடத்திலே காணப்படுகிற குற்றங்களை குறைவுகளை நீக்குவதற்காக
இந்த பூலோகத்திலே மனிதராக அவதரித்தார், நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அப்பா நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டீரப்பா. தகப்பனே, எங்களை முழுவதுமாக நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று அப்படியே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை நீர் சுத்திகரிப்பீராக, எங்களை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உம்முடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ளது ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது ஆண்டவரே. வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக என்று அப்படியே கர்த்தரிடத்தில் உணர்ந்து கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிச்சு ஆண்டவரே மறக்கிறவராய் நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களை பெருமை பாராட்டும் பொழுது நீர் எங்களை தாழ்த்துகிறீர் ஆண்டவரே. ஆனால் ஆயக்காரனை போல பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து மறந்து எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீங்க அப்பா என்று இந்த கர்த்தரிடத்திலே நம்ம கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, எங்களை மன்னிக்கிறவரே அப்பா, இந்த காலை வேளையில் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண்முண்டே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடே. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண்முண்டே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இசையா, 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 இசையா. துணிகரமா, துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. நோக்கி பார்க்க பலனில்லையே. கர்த்தரிடத்திலே நாங்க பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர், ஆனாலும் நாங்கள் அதை உணர்ந்து இந்த காலை வேளை அப்படி சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை மன்னித்து மறந்து ஒரு விசையாக பரிசுத்தவானாக நீதிமானாக மாற்றுங்க ஆண்டவர். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஏசையா, 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 ஏசையா. ரபஷந்தர மஹத்துரு ரிஹே மஹத்தியே காரலபோ ஷந்தர மஹத்தரபோ. ஏசையா,
ஏசையா என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார் உம் முன்னே நிற்க முடியாதையா என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார் உம் முன்னே நிற்க முடியாதையா தகப்பன் மகனை மன்னிப்பது போல் தகப்பன் மகளை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா மன்னிக்கும் தெய்வம் நீர்தானப்பா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே எல்லாரும் உணர்ந்து கேட்போம். ஆண்டவரே கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே எங்களை ஒரு விசையாக நீதிமானாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. நன்றி செலுத்துவோம் ஏசையா நன்றி ஏசையா நன்றி ஏசையா நன்றி ஏசையா நன்றி ஓராமஹதரமோ அப்படியே நமக்கு மன்னித்த தேவனை அப்படியே எழுமி நின்று உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய குற்றங்களை நீர் நினைவு கூர்ந்தீர் என்றால் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் நிற்க முடியாத ஆண்டவரே. ஆனாலும் நீர் கிருபையா எங்களுடைய குற்றங்களை மன்னித்து இருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையா எங்களுடைய அக்கிரமங்களை நீர் மன்னித்து மறந்து கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீர் ஆண்டவரே. மறுபடியும் நினையாதிருப்பேன் என்று சொன்னபடி எங்களுடைய குற்றங்களை மறுபடியும் நினையாதிருக்கிற ஒரு நல்ல தகப்பனாக நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கினது நிமித்தமாக எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னித்திருக்கிறதுனால் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய கலக்கங்களை நீர் மாற்றுகிறீர், எங்களுடைய பயங்களை நீர் நீக்குகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர், பயப்படாதே சிறுமந்தையே, நானே உன் தேவன் என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீ சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பயங்கள் எங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய கலக்கங்களை நீர் மாற்றுகிறார் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தம் தருகிற தேவன் ஆண்டவரே. திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. எல்லா கலக்கங்களையும் மாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவேளை கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம், திகைத்து நாம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களையும் மாற்றுகிறவராக அவர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்த தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய பயங்களை நீக்குகிறவர் ஆண்டவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா வலக்கரத்தை பிடித்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் உயர்த்துகிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. திகையாதே கலங்காதே, நானே உன் தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. திகை
பயப்படாதே கலங்காதே நானே உன் தேவன் சகாயம் செய்திடுவே பலன் தந்திடுவே உனக்கு சகாயம் செய்திடுவே பலன் தந்திடுவே நீதியின் வலக்கரத்தால் தாங்கியே நடத்திடுவே நீதியின் வலக்கரத்தால் தாங்கியே நடத்திடுவே நீயோ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீயோ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வெறுத்து விடவில்லை உன்னை வெறுத்து விடவில்லை பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நானே உன் தேவன் வலக்கரம் பிடித்துக் கொண்டே வழுவாமல் காத்துக் கொள்வேன் வலக்கரம் பிடித்துக் கொண்டே வழுவாமல் காத்துக் கொள்வேன் அழைத்தவர் நான் தானே நடத்துவேன் இறுதி வரை உன்னை அழைத்தவர் நான் தானே நடத்துவேன் இறுதி வரை நீயோ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீயோ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வெறுத்து விடவில்லை நம்மை வெறுக்காத ஒரு தேவர் வெறுத்து விடவில்லை உன்னை வெறுத்து விடவில்லை வெறுத்து விடவில்லை உன்னை வெறுத்து விடவில்லை பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நானே உன் தேவன் பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் Shantaramalahaduro Rime Hattari Kalamo Shantaramade நானே உன் தேவன் வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் வேண்டாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் கர்த்தர் தாமே முன் செல்கிறார் உன்னோட கூட இருப்பார் கர்த்தர் தாமே முன் செல்கிறார் உன்னோட கூட இருப்பார் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை பலன் கொண்டு திடமாயிரு வீறு கொண்டு துணிந்து நில் நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார் பலன் கொண்டு திடமாயிரு வீறு கொண்டு துணிந்து நில் நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார் வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம்
நீக்குகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கலக்கங்களை நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. புது பலனை எங்களுக்கு நீர் தருகிறீர் ஆண்டவரே. தைரியத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தருகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல ஆண்டவரே. தைரியத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிற கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 14வது வசனம், யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை பயந்து நாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று மறுபடி அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய கலக்கங்களை நீக்குகிறவராக இருக்கிறார். உன்னை வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தரிடத்தில் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, எங்களுக்கு நான் இருக்கிற பயத்தை எல்லாம் நீங்கள் நீக்கி போடுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த வாக்கு தத்தத்தை தந்த தேவன் நீர் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயப்படாதே என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இயேசு ராஜா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற தேவன் நீர் அப்பா. தகப்பனே, எங்களுக்கு துணை நிற்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் எங்களை பாதுகாத்து பலப்படுத்துகிறவர் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் பாடுகிறோம், பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. 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 ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருகச் செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருகச் செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில். மறுபடியும் சொல்லுவோம், தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே
எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி என்ற விசுவாசத்தோடு சொல்லுவோம், நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. மறுபடியும் சொல்லுவோம், தோல்வி எனக்கில்லை. ராபா சந்தாரா மலஹதாரா ஓரி மலஹதாரா மலஹதாரா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லை. ஓரபா சந்தாரா மலஹதுரோ ஓரா மலஹதாரா மிஹாதி காரோ ஓரா மலா சந்தாரா மஹதாரி காலா மஹதுரோ விபாமா மஹதரா மாமா. ஜெபத்திற்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் ஓரபா சந்தாரா மலஹதரபோ. எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் ஆண்டவரே, தோல்வியை மாற்றுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பயமில்லை, பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, பயம் ஓரவசந்தர மலஹதுரோ ரீகே மஹதி கரவசந்தர. பயமில்லை, பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்திலே, ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லை. எங்களுடைய பயங்களை நீக்குகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு தைரியத்தின் ஆவியை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கலக்கங்களை நீர் மாற்றுகிறதற்காக, எங்களுடைய திகைப்பை நீர் மாற்றுகிறதற்காக, எங்களுடைய பயத்தை நீக்கினதற்காக நன்றி அப்பா. ஓ ஜெயத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ரபஸ்தந்தர மஹதரா ஓரபலா ஹதி கரபஸ்தந்தர மலஹதுரோ உண்டு. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு. ஓரபஸ்தந்தர மலஹதர மஹதி கரமோ ஓரா மலஹதி சந்தர மஹதுரி ஓரா மலஹதர ஓரி வேஷந்தர மலஹதுரோ ஓரி வே காசாரி கரலவஸ்தந்தர ரகதி கரலகதுரோ. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா, எங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை சந்தோஷப்படுத்தினதற்காக, எங்களுக்கு தைரியப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நீர் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி தகப்படே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடன் செல்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நினைவுபடுத்துகிற தேவன் அல்லது ஞாபகப்படுத்துகிற தேவன். நினைவுபடுத்துகிற தேவன் அல்லது
ஞாபகப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு மனுஷன் மறந்து போகிறான். நன்மைகளை பெற்றவர்கள் மறந்து போவார்கள், உதவிகளை பெற்றவர்கள் மறந்து போவார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை மறந்து போவார்கள், நினைக்க மாட்டாங்க. பாருங்கள், இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இல்லை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே வெவ்வேறு கோர்ஸுகளுக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் இன்ஜினியரிங் போவார், ஒருத்தர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிடுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு போயிடுவாங்க. சில நாட்களில் என்ன செய்வாங்க, ஏதோ ஒருத்தன் படித்தான் அப்படிங்கிற நினைவு இருக்குமே ஒழிய அவளை ரொம்ப க்ளோஸ் எல்லாம் நம்ம இருக்க மாட்டோம், மறந்து போவோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அல்லது நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நம்மை நினைவுபடுத்துகிறார். சிலருக்கு என்மேல் நினைவாய் இருக்கிறார், அப்படி பேசலை, நினைவுபடுத்துகிற தேவன். என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக யாரோடோ பேசி என்னை உயர்த்துகிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார். அது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 by 1. முதல்ல எஸ்தர் 6ஆம் அதிகாரம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. தொடர்ந்து வாசிங்க, நான் நிப்பாட்டுற வரைக்கும். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ராஜாவுக்கு என்ன செய்ய வரல? தூக்கம் வரல. நம்முடைய தேவன் சில சமயங்களில் தூக்கம் இல்லாமல் ஆக்குவார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக சில சமயங்களில் தூக்கத்தை வர வைப்பார். தூக்கத்தை வர வச்ச இடம் இது. ஆபிரகாம் தூக்கத்தை வர வச்சாரா? ஆதாமு தூக்கத்தை வர வச்சார். இந்த சம்பவத்துக்கு அது பொருந்துமா? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களே, 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரமா பாங்க. 1 சாமுவேல் 26 12ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 26:12. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியை பின்னால மாத்திரம், கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தன்னுடைய பிள்ளையை மேன்மைப்படுத்தும்படியாக, தன்னுடைய பிள்ளையை உயர்த்தும்படியாக தூக்கத்தை வர வைக்கிறார். சிலருக்கு தூக்கமே இல்லாமல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த இடத்துல தாவீதும் அபிசாயும் தான் போகிறாங்க. அங்கே ஒரு 3000 பேர் போல இருக்கிறாங்க.
இவங்க உள்ளே போகும்போது அவங்க கண் திறந்திருந்தாங்க அல்லது முழிச்சிருந்தாங்கன்னா இட்லிக்கு சட்னி ஆக்கிடுவாங்க. ஆகவே தேவன் இது 2 பேரையும் பாதுகாக்கும்படியாக அங்கே அவ்வளோ பேருக்கு என்ன செஞ்சு வந்தார்? தூக்கத்தை வர வச்சார். இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? ராஜாவுக்கு தூக்கமே வரலை. ஹல்லேலூயா. ஏன் தூக்கம் வரலை? அங்கே ஒரு நபர் மேல் ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். மொர்தெகாய் என்னப்பட்டவரை உயர்த்தப்படலை. ராஜாவுக்கு அவன் என்ன செய்தான்? பாதுகாப்பாக இருந்தான். ராஜாவை கொலை செய்யும்படியாக 2 பிரதானிகள் யோசனையாக இருந்தபோது அதை ராஜாவுக்கு என்ன செய்தான்? அறிவித்தான். ஆகவே அதில் ராஜாக்களின் புஸ்தகமோ அல்லது ஒரு நல்ல புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இவருக்கு என்ன வரலை? தூக்கம் வரலை. தூக்கம் வரலன்னொன்னே அந்த புஸ்தகத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? வாசிக்க ஆரம்பிக்கிறார். புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அதை இதை செய்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இவர் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மொர்தெகாய் என்பவன் ராஜாவை பாதுகாத்தான். சரி, அவருக்கு ஏதாவது செய்யப்பட்டதா? ஒன்றும் செய்யப்படலை. இந்த நேரத்தில் தான், இதே டைமில் தான் ஆமான் வெளிமுற்றத்தில் நிற்கிறான். எதற்காக? இதே மொர்தெகாயை தூக்கில் போடும்படியாக. பாருங்க, இங்கே எதிரி ஆமான் இந்த மொர்தெகாயை தூக்கில் போடும்படியாக பேசும்படியாக வந்து நிற்கிற அந்த சூழ்நிலையில் இங்கே தேவனாகிய கர்த்தர் ராஜாவோடு பேசிட்டாரு. யாரை கனம் பண்ணணும்னு? மொர்தெகாயாட்ட கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒரு விதமாக இதை பேசுவாங்க. நான் அதையும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இந்த மொர்தெகாய் செய்த தவறு என்ன? எல்லாரும் மொர்தெகாயை குறித்து ரொம்ப ஓஹோன்னு பேசுவாங்க. நான் ஓஹோன்னு பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா, இவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ் வேறு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது சரிதானா? இதுக்கு ஏன் சப்பக்கட்டு கட்டி எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு புரியல. அல்லேலூயா. ராஜாவை வணங்குவாராம். ராஜா ஏற்படுத்தப்பட்ட தலைவரை என்ன செய்ய மாட்டாராம்? வணங்க மாட்டாராம். இது எப்படி நமக்கு புரியுது? மோடிஜி அவர்களை வணங்கினால் அமித்ஷாஜியும் என்ன செய்யணும்? வணங்கணும். அடுத்த தேவன் தான் வச்சிருக்கிறாரு. அவர் இருக்கும்போது வணக்கம் தான் செய்யணும். நான் மோடிஜிக்கு தான் வணக்கம் போடுவேன், நான் அமித்ஷா அவர்களுக்கு நான் வணக்கம் போட மாட்டேன், அப்படி யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதிகாரத்தில் உள்ளவர்களை என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் வெளியே ஒரே மனிதர்கள் தான், ஆனால் அந்தந்த இடத்துல ஒரு தலைமை ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆமான அவர் வணங்கியிருக்கணுமா? வணங்கக்கூடாதா? வணங்கியிருக்கணும். அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? மரியாதை கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ இதில் என்ன மிஸ்டேக் வந்துருச்சு? சரி, இந்த ஆமான் என்ன செஞ்சுருக்கணும்? ராஜாட்ட பேசியிருக்கலாம். அல்லவரே, நீங்கள் தானே எனக்கு அதிகாரம் வணங்க சொன்னீங்க, இந்த ஆமான் ஒன்றுமே வணங்க மாட்டேங்கானா ராஜா கூப்பிட்டு விட்டு ஏதாவது ஒரு தண்டனை என்ன செஞ்சுருப்பாரு? கொடுத்துருப்பாரு. அதோடு முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் இவர் செஞ்ச தப்பு என்னென்னா, இவர் ஒரு ஆளை கொல்வதல்ல, இந்த இனத்தையே அழிக்கணும்னு எடுத்தார்ல. ஒருத்தன் செய்த தப்புக்கு அந்த இனத்தையே அழிக்கணும். இன்றைக்கி அப்படி தானே செய்கிறாங்க. ஒருத்தன் செய்த தப்புக்கு அந்த குடும்பத்தையே அழிச்சிடுறாங்கல்ல. இந்த மாதிரி மோசமான ஒரு எண்ணம் கொண்ட ஆள் தான் யார்? இந்த ஆமான். அப்போ இன்டைரக்டாக அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு தான்? அதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். மொர்தெகாய் தான். அதுக்கு பின்பதாக தேவன் தன்னுடைய பிள்ளை என்பதனாலே தேவன் அந்த பிள்ளை என்ன செய்கிறார்? அந்த மொர்தெகாயை காப்பாற்றுகிறார். தூக்கமே அவருக்கு என்ன செய்யலை? வரலை. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அவன் வந்து கேட்க வந்தது எதுக்கு? ஆமான் இவரை தூக்கில் போடுறதுக்கு. ஆனால் ஆமான்ட்ட இவர் என்ன சொல்கிறாரு? இந்த ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. ஏன்னா இவரை தானே மேலே தூக்கி வச்சிருக்கிறாரு, தன்னைத்தான் கனம் பண்ண விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறாரு. பாருங்க, ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும், ராஜ முடி தரிக்கப்பட வேண்டும், ராஜா ஏறுகிற குதிரையிலே அவரை தூக்கி வைக்க வேண்டும். ஒரு பெரிய பிரதானி அந்த கூட்டிகிட்டே போய் ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதம் செய்யப்படும் என்று பிரதான வீதிகளிலே சொல்லிட்டே போனோம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒரே காரியத்தை சொல்லிட்டாரு, இதை நீ சொன்னபடி அப்படியே மொர்தெகாய்க்கு செய்யிட்டாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவன் என்ன செய்தார் இந்த இடத்துல? இவரை உயர்த்தும்படியாக, மொர்தெகாயை கனப்படுத்தும்படியாக அவர் நினைப்பூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஞாபகப்படுத்துகிற தேவன். மனுஷர்கள் நம்ம மதிக்காமல் இருக்கலாம்,
மனுஷர்கள் நம்ம உதாசீனம் பண்ணலாம். இதை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது, வருத்தப்படவே கூடாது. மனுஷன் என்ற நிலைமையிலே கொஞ்சம் வருத்தம் வரும், ஆனால் அதை உடனே தூக்கி எறிய பழகணும். ஹல்லேலூயா. வருத்தமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கும் வருத்தம் வந்திருக்கிறது, ஆனால் அதை தூக்கி எறிய பழகணும். இவ்வளவுதான் மனுஷன் ஒரு நீசன். ஹல்லேலூயா. அவன் இன்னைக்கு தூக்கி வைப்பான், நாளைக்கு பொத்துன்னு கீழே போடுவான். இவனை நம்பி நம்ம வாழ முடியாது. எம்பெருமான் இயேசு, எம்பெருமான் தெய்வம், அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை உயர்த்துவார். இப்படி நாம் நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த மொர்தெகாய்க்கு கிடைச்ச பாக்கிய மாதிரி யாருக்கும் கிடைக்கல. இதோடு நின்றுச்சா? இல்லை. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்கள். எஸ்தர் 10:2-3. வல்லமையும் பராக்கிரமுமான அவருடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். என்னாச்சு? கண்ணு தெரியலையா? அப்போ கண்ணு தெரியலன்னா நல்லா தெரியவங்கிட்ட வாசிக்க வச்சிருங்க. யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். யூதருக்குள் பெரியவன், ராஜா பெரியவனாக்கினான், ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் தூக்கி வச்சிட்டார். இவர் யாரு? இவர் முதல்ல யாரா இருந்தாரு? காவல்காரன், வாட்ச்மேன். சொல்லுங்களேன், வாட்ச்மேன். அந்த ராஜா அரண்மனையில் வாட்ச்மேனாக இருந்தார், செக்யூரிட்டியாக இருந்தார். நம்ம பாணியில் செக்யூரிட்டி, அவ்வளோதான் இவருடைய பொசிஷன். இவர் ஒரு உயர்த்தப்படுவார்னு யாராவது கனவு காண முடியுமா? இவர் அதுவும் சாதாரண போஸ்டா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜா எத்தனை நாடுகளுக்கு தலைவராக இருக்க ராஜாவாக இருக்கிறாரு? 127 நாடுகளுக்கு தலைவர். 127 நாடுகளுக்கு இவர் ராஜா. அதுக்கு அடுத்த ஸ்தானம்லாம் என்ன? ராஜா இன்சார்ஜ், ராஜாவுக்கு இன்சார்ஜ். நம்ம அதாவது கற்பனைக்கு எட்டாத உயரத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட உயரத்தை எதிர்பார்க்காதீங்க, மனுஷன்ட்ட மதிப்பை எதிர்பார்க்காதீங்க. மதிப்பு கொடுத்தா வாங்கிக்கிடுங்க, மதிக்கலையா அப்படி போயிடணும். ஹல்லேலூயா. இப்படின்னா தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். அவன் என்ன மதிக்கலை, இவன் என்ன மதிக்கலை, அவன் என்ன மதிக்கலை, என்னை வான்னு கேட்டாளா? இப்படிலாம் ஏதாவது ஒரு மூடில் இருந்திருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. பல காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரமாக வந்துடும். இதெல்லாம் எண்ணாமல் என்னை உயர்த்துகிற ஒரு தேவனுக்கு கனவு கண்டிருப்பாரா இந்த மொர்தெகாய் தனக்கு இப்படி ஒரு உயர்வு கிடைக்கும் என்று? தேவன் பாருங்க, ராஜாவே தூங்க விடாமல் பண்ணி கரெக்டாக அந்த புஸ்தகம் வருது. வேற புஸ்தகம் வரக்கூடாதா? எடுத்த புஸ்தகம் கரெக்டாக வந்து அந்த இடத்துல யார் இருக்கா? மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினார் எழுத அதை வாசிக்க வச்சு இவ்வளோ பெரிய புக்காக இருந்திருக்கும். இப்படி திறந்திருப்பார். கரெக்டாக அதை வர வச்சு அவருக்கு ஒரு உயர்வை கொடுத்த தேவன் உங்களையும் என்னையும் மறந்துடுவாரா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன். ஏற்ற வேளையில் யாருக்கு நினைப்பூட்டணுமோ அவர்களுக்கு நினைப்பூட்டி நம்மை உயரத்திலே கொண்டு வந்து வைப்பார். சாதாரண உயரமாக இந்த உயரம்? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பகுதியிலே உடனே எல்லாரும் நம்ம கலெக்டர் ஆகிவிட மாட்டோம், எல்லாரும் நம்ம பிரதமர் ஆகிவிட மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் இருக்கிற இடத்துல நம்மை பவர்ஃபுல்லாக வைப்பார். சோம்பேறியாக, ஒரு நோஞ்சானாக, ஒரு ஒன்றுக்கும் பயன்படாத பாத்திரமாக அல்ல, பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை வைப்பார். நம்முடைய பெயர் 127 நாடுகளுக்கு போயிருக்கு பாருங்க. நம்முடைய பெயரில் இவருடைய பெயர் எத்தனை நாடுக்கு போயிருக்கு? மொர்தெகாய் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? 127 நாடுகளுக்கு தெரியும். அவர் வாட்ச்மேனாக இருந்தபோது எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருக்கு தெரியும், சில 100களுக்கு தெரியலாம். ஆனால் இப்பொழுது உயர்வு, பயங்கர உயர்வு. ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தும்படியாக அவர் என்ன செய்வாரா? சிலருக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த புஸ்தகத்தை வாசி, இந்த புஸ்தகத்தை வாசிமாறு வேற விதமாகவும் கத்த சொல்லுவார். இன்னொரு இடத்துக்கு நம்ம வருவோம், வாசிப்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 10 to 12 வரைக்கும் வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை
ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் சோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தேசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பெல்ஷாத்சார் யாருன்னா நேபுகாத் நேச்சாருடைய பேரன், மகன் அல்ல, பேரன். அந்த நாட்களில் தாத்தாவையும் கூட எப்படி தான் சொல்லுவாங்க? பிதாக்கள் என்று தான் சொல்லுவாங்க, பிதாக்கள். இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். தானியேலுக்கு மறுபெயர் என்ன? பெல்தேசாத்சார். இந்த ராஜா பேர் என்ன? பெல்ஷாத்சார். இதை நம்ம குழப்பிடக்கூடாது. பெல்ஷாத்சார். இவர் செய்த தவறு என்ன? நிறைய தவறு பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணாரு? எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் உள்ள அந்த பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த பாத்திரங்களில் மதுபானங்களை ஊற்றி அவரும் அவரை சார்ந்தவர்களும் வைப்பாட்டிகளும் பிரதானிகளும் என்ன செய்கிறாங்க? திராட்சை ரசம் அருதி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த சாந்து பூசப்பட்ட அந்த சுபத்தில் ஒரு கையுறுப்பு வந்து என்ன செய்யுது? எழுதுது. அது பின்னால் சொல்லப்படுகிறது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சைன். இது யாருக்கும் தெரியாது. பாஷைகள் நிறையா இருக்குது. நம்ம இந்தியாவிலே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட 2000 பாஷை இருக்குங்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பாஷைகள் இருக்குது? எழுத்து வடிவமில்லாத பாஷைகள்லாம் இருக்குது. நிறைய பாஷைகள் என்ன செய்யுது? இருக்குது. ஏதோ ஒரு பாஷையில் வந்து என்ன செய்யுது? அது எழுதுது. இதை செய்தது யார்? தேவனாகிய கர்த்தர். அங்கே ஞானிகள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க, ஜோசியர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களெல்லாம் இதை என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. ராஜா என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா திகைத்து கொண்டு இருக்கிறார், கலங்கி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் யாரோடு பேச ஆரம்பிக்கிறாரு? ராஜாத்தியோடு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ போய் உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் மூலமாக அதிகமாக தேவன் செய்கிறார். நேரடியாகவே எல்லாம் தேவன் செய்கிறதில்ல. சில சமயங்களில் தேவதூதர்கள் மூலமாக செய்கிறார், சில சமயங்களில் நேரடியாகவே செய்கிறார், அநேக முறை மனிதர்கள் மூலமாகவே செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த உதவி செய்கிற அந்த இடத்துல நீங்களும் நான் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த உதவி காசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையாலே சொல்ல வேண்டிய உதவி. எல்லாமே காசு பணத்தில் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் காசு பணம் கொடுக்க முடியாது. ஆனால் உதவிகள் பல விதத்தில் நாம் என்ன செய்யலாம். என் மூலமாக உதவிகள் பலருக்கும் கடந்து போகணும். சின்ன உதவி கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் பாருங்க. யாராவது சில இடங்களில் பேங்க்கில் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க எழுதி தாங்கம்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு ஜூட்டு விட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. எழுதி கொடுக்குறவங்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒரு கண் தெரியாத அம்மா வராங்க, இதை அந்த பக்கம் பிடிச்சி விட்டு இங்கே கொண்டு விட்டுருங்கம்மா அப்படின்னா சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த ராஜாத்தி அம்மா என்ன செய்கிறாங்க? வராங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு புருஷன் இருக்கிறான். சரி, இதை ஏன் தேவன் செய்கிறாரு? ஏன் இப்போ செய்கிறாரு? இந்த சம்பவம் ஏன் நடக்கு? தானியேலை உயர்த்த முடிக்கு. அப்படி சொன்னால் போதுமா? ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் ராஜா இந்த தானியேலை நல்லா உயர்த்தி வச்சிருந்தார். அதுக்கப்புறமா 2வது ஒரு ராஜா வரார், அவர் பேர் எனக்கு தெரியல. அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு? வந்த உடனே தானியேலை தூக்கி வீசிட்டார். தானியேலுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல, எந்த கனமும் கொடுக்கல. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் ராஜ்யங்கள் மாறலாம், ஆனால் உங்களுக்கு எனக்கும் தேவன் மரியாதை கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பாருங்க, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இங்கே எத்தனை தான் சொல்லுது? தரியுவின் காலம், பெர்சியனாகிய கோரேசுடைய காலம்.
இன்னும் 2 காலம் இருக்க, நேபுகாத்நேச்சார், அதுக்கப்புறம் பெல்சாத்சார் வந்த உடனே பெல்சாத்சார் காலம், அதுக்கப்புறம் தரியு காலம், கோரேஸ் காலம். ராஜ்யங்கள் மாறலாம், ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்ட தானியேலை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவனை தூக்கி எறிஞ்சா அவனை திருப்பியும் கொண்டு வர்றதுக்கு அவர் சில வேலையை செய்வார். அல்லேலூயா. உத்தமர்களை தேவன் கைவிட மாட்டார். உத்தமர்களுக்கு தேவன் துணை. இதில் முக்கியமான பாயிண்ட், நீங்களும் நானும் உண்மையுள்ளவனாக உத்தமர்களாக இருந்தால் எந்த ராஜ்யம் வந்தாலும் நம்ம அசைக்கவே முடியாது, நம்ம தொடவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்தி தான் ஆகணும், அவர் கனம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இப்படி சொல்லலாம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணியே தீருவேன். சொல்லுங்களேன், நம்ம கனம் பண்ணுகிற தேவன் நல்ல தேவன். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு பின்பதாக அவருடைய மகன் வந்த பிறகு தானியேலை தூக்கி எறிந்து விட்டான். தானியேல் நினச்சிருப்பார், நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாம் அவ்வளவுதான், நம்ம அப்படியே இருந்து என்ன செஞ்சுட்டு போக வேண்டியதான், மரிச்சு போயிட வேண்டியதான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்க, தேவன் தன்னுடைய மகனை உயர்த்தும்படியாக திட்டங்களை தீட்டுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சிலர் நம்ம கொலை செய்யும்படியாக திட்டங்களை தீட்டலாம், அல்லது வேறு சிலர் நம்ம கவுத்து விட்டுறலாம், இவங்க அவ்வளோதான், இவங்களை விரட்டிடலாம், இவங்களுக்குள்ள ஏதோ திறமை இருக்கு, ஆகவே இவங்களை விரட்டிடலாம் அப்படின்னு மனுஷன் நினைச்சாலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பட்சத்திலே நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம இடத்துல சொன்னாங்க, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், பல வருஷங்கள் பாஸ்டருக்கு கீழாக இருந்தோம், ஒரு தடவை கூட அவர் என்ன செய்யலையாம், பிரசங்கம் கொடுக்கலையாம். ஹல்லேலூயா. ஏதோ காரணம், ஒருவேளை வேண்டான்னு நினச்சாரோ அல்லது இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு நினச்சாரோ, ஏதோ ஒரு காரணத்தில் அவர் என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு நாள் சோர்ந்து போய்விட்டார். அந்த ஊழியர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஆண்டவரே இத்தனை வருஷம் வந்தோம், என்னை ஒரு நாள் கூட முன்னால் நின்று பாட்டு படிக்க விடலை, ஆராதனை நடத்த விடலை, பிரசங்கம் பண்ண விடலை, எனக்கு என்னைக்கு நான் முன்னால் நிற்பேன் ஆண்டவரே, இப்படியே நான் இருந்துட்டு போயிட வேண்டியதானா அப்படின்னு அவர் கலங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திடீரென்று அவர் ஒரு வெளி ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில் இன்னொரு ஊழியக்காரனை அந்த நாளிலே பிரசங்கம் பண்ணும்படியாகவும் ஆராதனை செய்யும்படியாகவும் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தவருக்கு என்ன செய்ய முடியல, வர முடியாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த போதகராலும் இங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது, தூரமான இடத்துல இருக்காரு. அப்போ ஃபோன் பண்ணி சொன்னாராம் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட, தம்பி இன்னைக்கு நீ தான் எல்லாம் செய்யணும், பாட்டு பாடுறது நீ தான், ஆராதனை பண்ணுறது நீ தான், பிரசங்கம் பண்ணுறது நீ தான்னு சொல்லிட்டாராம். ஜெபம் பண்ணிகிட்டே வந்தாராம். சந்தோஷம், அவர் மகிழ்ச்சி. நம்ம ஆட்கள்கிட்ட சொன்னோம்னா ஆளை விட்டால் போதும் சாமி அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் நம்மகிட்ட நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு வாஞ்சை, ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர், வரும் நாட்களில் அவர் பாஸ்டராக கூடியவர், உயர்த்தப்பட வேண்டியவர். அப்போ அவங்களுக்கு என்ன வேணும், ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, ஆராதனை நடத்த முடியாது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடி ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்ணால் எல்லாமே சூப்பராம். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக அந்த போதகர் இடையிடையே விட ஆரம்பிச்சாராம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே மனுஷன் புறக்கணித்து தள்ளினாலும் தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்தால் அவன் உயர்த்தப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை அறிந்து கொள்ளுங்க. கீழே இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, மேலே வர்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு. எப்போதுமே கீழே இருக்க வைக்க மாட்டார். மேலே இருந்து ஆராதனை நடத்த, ஜெபம் நடத்த அல்லது ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கு தேவன் ஒரு வேலை என்ன செஞ்சிருக்கிறார், வாய்த்து இருக்கிறார். இப்போ நம்ம சம்பவத்துக்கு வரலாம். இப்போ தானியேல் நினைச்சிருப்பாரு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு, முடியலை. ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கை முடியல. இப்போதான் அந்த ராஜாத்தி அம்மா வந்து சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். 5ஆம் அதிகாரம் 13. அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார், ஏன் மேலே ஏற்றி வச்சாரு, இவர் விசேஷமானவன், விசேஷ ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறது, ஒரு விசேஷ வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே என்ன செஞ்சார், உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்லருக்கும் அதிபதியாக வைத்தார். இப்போ நீர் என்ன செய்யல, வைக்கல, நீர் அவரை தள்ளி விட்டுட்டீரு. அவர் இப்போது ஒருவேளை இருந்தா உடனே என்ன சொல்லியிருப்பாரு, இதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும், இதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கும். ஆகவே அவரை நீர் கூப்பிடு அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே அவர் வர்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் என்ன செய்கிறவர், நினைப்பூட்டுகிற தேவன்.
ஞாபகப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலலாம் அப்படி நடந்திருக்கு. ஒரு சம்பவம் நடக்கணும், நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனால் அதுக்கு முந்தின நாளில் ஒரு புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் ஒரு ஃபோன் வருது. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனால் பொதுவாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னால் என்னை அதை வாசிக்க வச்சு அதை அக்செப்ட் பண்ண வச்சார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நம்முடைய இருதயத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை நான் படிக்காது இருந்திருப்பேன் என்றால் அதை நான் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் சில சமயங்களை எப்படி செய்வார்? எல்லாம் தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாகவே செய்வார்னு சொல்ல முடியாது. சில புஸ்தகங்களை வாசிக்க வச்சு கூட நம்ம தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நினைப்பாங்க, இது மனுஷன் நினைச்சிட்டான், இது அவன் நினைச்சிட்டான், இவன் நினைச்சிட்டான். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறது அநாதி நாட்களிலே உள்ளது. அது உண்மையாய் தேவனுக்காக வாழ்கிறவர்கள் அதை நினச்சிக்கோங்க. நாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்து பண்ணுறதெல்லாம் அப்படி சரியாக வராது. ஹல்லேலூயா. தேவன் தருகிறது அது ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பணமூட்டையாக வாங்கணும்னு இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நம்ம எப்போவுமே ஆசீர்வாதத்தை எப்படி தான் எதிர்பார்க்குறோம்? பணமூட்டையாக எதிர்பார்க்குறோம். சாக்கு நிறையா பணம் இருந்தால் தான் மரியாதை, பணம் இருந்தால் தான் மரியாதையா? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தாலே மரியாதை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு இருக்கிறாரா? தேவனுக்கு விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? அதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்குது? அவர் சொல்கிறாரு, நீ இதை சொன்னால் உனக்கு என்ன செய்வேன்? அவர் என்ன சொல்கிறாரு? நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பாய் என்றான். இப்படி நம்ம ஒரு ஆள் சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? இதையாவது சொல்லுங்கள். இப்படி நம்ம இப்போ எனக்கு அந்த வரம் இருக்குது, எனக்கு அந்த கிருபை இருக்குது, நான் கண்டிப்பாக இப்போ சொல்ல போகிறேன். நான் அந்த மெனே தெக்கேல் உப்பார்சினை வாசித்து நான் அர்த்தம் சொல்ல போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஜபத்தை கேட்டீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்க அப்பா என்ன செய்யலை, என்னை மதிக்கலை. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏற்ற வேளையில் என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்களே அப்படின்னு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம வருவோம். அப்படி தானே செய்வோம். ஆனால் நம்மால் என்ன சொன்னார்னு பாருங்கள். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவன். எனக்கு 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 வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இதுதானே நம்ம கேரக்டர். ஹல்லேலூயா. நம்ம கேரக்டர்லாம் இப்படி தானே இருக்குது. எனக்கு தரலை. சொத்தில் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சம் சொத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்து சொல்லுவாங்க, டேய் உனக்கு நல்ல வேலை இருக்குது, உன் மனைவிக்கு நல்ல வேலை இருக்குது. இப்போ தம்பி ஒரு சரியான வேலை இல்லை, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு இந்த பகுதியை தாரேன், 40% உனக்கு தாரேன். உனக்கு நான் தராமல் இல்லை, 40% உனக்கு தாரேன். தம்பிக்கு நான் கொஞ்சம் 60% நான் கொடுக்குறேன். ஏற்றுக்கிடுறியான்னா ஏற்றுக்கிடவே மாட்டான். நானும் உங்கள் வயிற்றில் தான் பிறந்தேன், அவனும் உங்கள் வயிற்றில் தான் பிறந்தான். அவன் படிக்க வேண்டிய நேரத்தில் ஊர் மாடு சுற்றி வலம் வந்தான், ஊர் சுற்றினான். படிக்க வேண்டிய நேரத்தில் நான் கஷ்டப்பட்டு படித்து இந்த நிலைமையில் நான் வந்திருக்கிறேன். இதுக்கு காரணம் அவன்தான். ஆகவே 50-50, இதுக்கு குறைவாக போட்டீர்கள் என்றால் நடக்கிறது வேறே. இப்படி தான் இன்றைக்கி சொல்கிறவங்க அதிகம். இல்லையா? பிரைஸ் எல்லாம் இப்படி தான். இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லலாம். அநேகர் இப்படி தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஐயா, நான் ஏற்கனவே நான் உயர்ந்த இடத்த பார்த்தவன். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ராஜா கிங், அவர் தலை, பொன்னான தலை, அவர்கிட்டே நான் நல்லா வாழ்ந்துருக்கிறேன். இது நீங்கள் என்னை 3ஆவதான் வைப்பேன்னு சொல்கிறீங்க. அவர் என்னை எங்கேயோ வச்சுருந்தார், அடுத்த ஸ்தானத்திலே வச்சுருந்தார். பரவாயில்ல, நான் உங்களுடைய அந்த வெகுமானத்துக்காக நான் எங்கள் இடத்துல வரலை. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தாளந்தான் நான் பயன்படுத்த போகிறேன். அதனால் இது எனக்கு தேவையில்லை. இது நீங்கள் யாருக்கு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. நாம் எப்படிலாம் சிந்திச்சிருக்கிறோம்னா, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் என்ற தலைப்பிலே நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நான் வேண்டினதுக்கு அதிகமாக கிடைக்க செய்வார். வீடே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு வாடகை வீடு கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல வீடு, வாடகை வீடு சந்தோஷமாக இருக்கும். அப்போ வாடகை வீடு நம்ம வேணும்னு நினைக்கும் போது ஒரு சொந்த வீடுக்கு ஒரு காசை கொடுத்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குமே, அப்படி தான் நம்ம பேசணும். ஆனால் இந்த இடத்துல வேண்டான்னு சொன்ன இடத்துல தேவன் வேண்டான்னு சொன்னதை அவனுக்கு அப்படியே கொடுத்தார்.
ஹல்லேலூயா. நாம வேண்டான்னு சொன்னாலும் நம்ம உயர்த்துகிற தேவன் நம்ம என்ன செய்வார்? உயர்த்தியே தீருவார். நீங்கள் வேண்டான்னு சொல்லி பாருங்க, அவருக்கு திருப்தி இருக்காது. என் பிள்ளை பெரும் தன்மையாக வேண்டான்னு சொல்லிட்டான், ஆனால் நான் கொடுத்தே தீர்வேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தாங்கும். ஆண்டவரே, நான் ஒரு நீதிமானாக இருக்கணும்ப்பா, நான் ஒரு உண்மையுள்ளவனாக இருக்கணும்ப்பா, நான் ஒரு உத்தமனாக இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று ஒரு கார்டு கொடுக்கும்படியாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த சகோதரி கணவனை இழந்தவர்கள், கொஞ்சம் வயசில் இழந்தவங்க. இப்போ அவங்களும் அந்த அவருடைய ஊழியத்தை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. வாடகை வீட்டில் இருந்து எப்படியோ துரத்தி விட்டாங்க. அந்த காரணம் எனக்கு மறந்து போச்சு. நேற்று சொன்னதே இன்றைக்கி முந்தானத்து சொன்னதே மறந்து போச்சு. ஆனால் பாயிண்ட்டாக கரெக்டாக சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடு ஒரு 4 பத்தி இருக்குது. இந்த வீடு ஆண்டவரே எனக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னு சொல்கிறேன். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்னத்தையோ அவங்க பேசுகிறாங்க. எங்கேயோ ரூபா வாங்கி என்னத்தையோ கேட்டிக்கிட்டு ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாக. நாம் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் நம்ம எப்படி தான் சொல்லுவோம், ஆண்டவர் கொடுத்தாரு, கடனை கட்டக்கூடிய கிருபையை தந்தார். ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த மாத்திரம் சொல்கிறேன். அப்போ ஒரு அம்மாவுக்கு திடீர் உத்தம விதவை. என்ன விதவை? உத்தம விதவை. விதவைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் உத்தம விதவைகள் உத்தம விதவைகளை டேஷ். எங்கே நம்ம தான் வசனம் படிக்க மாட்டோமே. உத்தம விதவைகளை கனமண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உத்தம விதவைகளை என்ன செய்ய நம்ம கனமண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தரே அங்கே கனம் பண்ணிட்டார். இந்த அம்மா முகத்தை இன்னொருத்தர் காமிச்சு அந்த வீட்டை வாங்கி கொடுன்ட்டாராம். 19 லட்சம் ரூபா. 19,000 இல்லை, எவ்வளவு? 19. இந்த வீட்டை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாருங்க அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப நேரம் பேசிட்டாங்க. சில வீடுகளுக்கு போனால் தெய்வமே, ஐயோ சோத்திரம். 4 மணி நேரம் போய் 15 கார்டு கொடுத்தேன் ஒரு நாள். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். நேற்று 2 மணி நேரம் போய் அதில் இந்த அம்மா உண்டு, 5 கார்டு தான் கொடுத்தேன். இப்படி கொடுத்தா தெய்வமே, நான் என்னைக்கு கொடுத்த முடியும் ராஜா? தெய்வமே, நான் எங்கே போய் கொடுக்க? ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்தான், வா உட்காரு அப்படின்னு ஆலோசனைலாம் சொல்ல ஆரம்பிக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் ஆலோசனைகள்லாம் என்ன செய்கிறாங்க? சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெரிய மனுஷனாக இருக்காங்க. சில மீடியமாக இருந்தால் கொடுத்துட்டு எழும்பி போயிடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அது இருக்கட்டும். அப்போ நம்ம இந்த சம்பவத்தை பாருங்கள், தேவன் என்ன செஞ்சார் பார்த்துருவோம். 5ஆம் அதிகாரம் 29. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். முடிஞ்சு போச்சா? ஹல்லேலூயா. வேண்டான்னு சொன்னான். நீ வேண்டான்னு சொல்கிறப்பா, ஆனால் உனக்கு கொடுத்தாதான் எனக்கு திருப்தி. நீ என் பிள்ளை இல்லை, நீ என்ன நேசிக்கிறவன் அல்ல, எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எனக்காக வாழ்கிறவன் அல்ல. எவ்வளவு தீர்மானம் பண்ணின. உனக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு வேண்டான்னு சொன்னிய, உனக்கு கொடுக்கப்பட்ட மானத்தை வேண்டான்னு சொன்னிய, எனக்காக நின்றிய, உனக்காக இப்போ நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. உனக்காக இப்போ நான் நிற்கிறேன். நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஜிம்மை குறித்து சொல்லுவாங்க. டிஜிஎஸ் தினகரன் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்லுவார். ஜிம் என்ற வாலிபன், அவர் ரொம்ப ஒரு ஏழை, தலையில் எப்போதும் ஒரு தொப்பியை வச்சிருப்பார். அவர் நிலக்கரி சுரங்கத்தில் என்ன செய்கிறார்? வேலை பார்க்குறார். கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறார். வேலை பார்க்குறதுக்கு பதில் பக்கத்தில் ஒரு சேப்பல் உண்டான். போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வாராம்? செருப்பை கலத்தி போட்டு அந்த தொப்பியை கலத்தி அப்படியே தேவ சமூகத்தில் அந்த வெளியே நின்று, ஆண்டவரே நான் ஜிம் வந்திருக்கிறேன். அவருக்கு ஜெபிக்க தெரியாது, தேவனோடு சரியாக உறவாட தெரியாது. புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சொல்லுகிற வார்த்தை இவ்வளவுதான். தொப்பியை கலத்தி மரியாதையாக, நம்ம இந்து பெருமக்கள் அப்படி செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு வந்தாச்சுன்னா என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. இப்போ நான் நிற்கும்போது கூட சில இந்து மக்கள் போகும்போதுமே நம்மளை பார்த்த உடனே அப்படி சொல்கிறாங்க. சிலர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்படி சொல்லிகிட்டே போவாங்க. ஹல்லேலூயா. இது போல தான் அவர் என்ன செய்வார்? தொப்பியை கலற்றியை கொண்டு மரியாதையாக நின்று, ஆண்டவரே ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன், ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு போயிடுவாராம். திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் பாருங்கள், நல்லவங்களுக்கும் என்ன வருது? கஷ்டங்கள் வருது. வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். சில சமயங்களில் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் வந்துடுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் ஆக்சிடெண்ட் ஆகி
அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அவரை சேர்த்துட்டாங்க. இவர் பாருங்கள், அவர் அந்த ஜெபிக்கிற நேரம் உண்டு இல்லை, அப்போ அந்த இடத்துலேருந்து அவர் ஜெபிக்கிறாராம். ஐயோ, நான் நல்லா இருந்திருந்தேன்னா நான் அந்த சேப்பலில் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பேனே. ஐயோ, என் காலை உடச்சி போட்டாங்களே, காலை ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு, காலை உடச்சி போட்டுட்டாங்களே, நாங்கள் வந்து ஜெபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் கண்களில் கண்ணீர் வடிகிற நேரத்தில் அந்த ரூமே ஒரு பிரகாசமாச்சு தான். நடந்த சமம், இது கட்டுக்கதை அல்ல. அந்த முகம் அந்த அந்த ரூமே பிரகாசமாகி விட்டதான். இவருக்கா நம்ப முடியல. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாராம் அவரை பார்த்து, எப்போது நீ என்ன பார்க்க வருவாய்? நான் ஜிம் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாய், இப்போ உன்னால் வர முடியல, ஆகவே இதோ நான் உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டான். ஜிம், திஸ் இஸ் ஜீசஸ், ஜிம், திஸ் இஸ் ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவன், நம்முடைய தேவன் அவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரை தேடி வருகிறார், நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வம். நாம் அவரை தேடி போகிறது உண்மைதான், ஆனால் நம்மை தேடி வருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதோடு நின்றுச்சா? அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி என்ன வந்துச்சு? தரியு ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான். தரியு வந்த உடனே விரட்டி விட்டுட்டாரா தரியு? பிரைஸ் லார்ட். அதான் சொல்கிறேன், பிஜேபி வரலாம், காங்கிரஸ் வரலாம், எதுவும் வரலாம், தேவனுடைய பிள்ளை அவன் இடத்துல கரெக்டாக நிற்பான். ஒருவேளை மறிச்சான்னா அவன் ரத்த சாட்சியாக மறிப்பான், அது வேற விஷயம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய யாராலும் தேவ உத்தரவு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நேற்று இப்போ தானப்பா நீ 3வது இடத்துக்கு வந்திருக்க, ஓடி போயிரு. நம்ம ஆட்கள் இப்போ நம்ம அரசியல் வட்டாரத்தில் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேண்டிய ஒரு டிஎஸ்பி, எஸ்பி அல்லது ஐஜி போடுவாங்க. ஆட்சி மாறினவன அவன் முதல்ல செய்கிறது என்ன தெரியுமா? அவங்கள செல்லாத ஒரு ஒன்றும் இல்லாத இடத்துல தூக்கி என்ன செய்வாங்க? போடுவாங்க. முதல் வந்தவுடனே தனக்கு சாதகமானவங்களை தான் வைப்பாங்க. இதுதான் இன்னைக்கும் உள்ளது, அன்னைக்கும் அப்படி தான். உன்னை அவன் தூக்கி வச்சிருக்கிறான், ஆகவே தானியேல் இன்னையோட பெட்டி மூட்டையெல்லாம் என்ன செஞ்சிட்டோ, நேத்தோட உன் சாம்ராஜ்யம் என்ன செஞ்சு போச்சு, உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, போ வீட்டை பார்த்து போன்னு சொல்லலை. சூப்பராக இருக்கும் பாருங்க ராஜ்யம். அடுத்த வசனமே, மேதியனாகிய தரியும் தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகள். எத்தனை தேசாதிபதிகள்? 120 தேசாதிபதிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 120 நாடுகளுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், 120க்கு மேல 3 பிரதானி, அதில் தானியேல் ஒருவன். இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அந்த 3ல் ஒன்றாயிட்டான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ராஜாவுக்கு முதல்ல ஒன்று பார்த்தோமா, மொர்தகாய், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். எப்படி உயர்த்தியிருக்கார் பாருங்க. பழைய உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட உயர்வு, இப்படிப்பட்ட செழிப்புகள், நல்ல பணம், அப்படிதான் அந்த நாட்களில் உள்ளது. இன்னைக்கு அப்படிப்பட்டதில்லை. கிருபைகள், வரங்கள், சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், நீடித்த வாழ்வு நிறைய இருக்கு. ஆத்துமாக்கள் நம்ம ரட்சிக்கப்படுதல், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாட்கள் நமக்கு அதிகமாய் தருகிறார். அதுக்காக நம்ம ஓட்டாண்டியா விட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க வைக்கிறவர் அல்ல. போதுமான அளவு நமக்கு பணம் தருகிறவர். நம்ம செலவழிக்கக்கூடிய, நம்ம சாப்பாட்டுக்கு உள்ள அல்லது ஓரளவு நம்ம வாழக்கூடிய அளவு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சும்மா இருந்தாரா ஆண்டவர்? யாரை தூண்டி விட்டாரு? ராஜாத்தியை தூண்டி விட்டாரு. அவரும் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சேன். ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டது, மேதியிருக்கும் பெருசியிருக்கும் கொடுக்கப்பட்டது பெற்ற அன்று ராத்திரியிலே அது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. அவர் கடைசி வாய்ப்பு யாருக்கு? பெல்சாத்சார். அவருக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை, அதை பற்றி அக்கறை இல்லை. இந்த எச்சரிப்பின் சத்தம் எதுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு அவருக்கு என்ன செய்யலை, புரியலை. அவருக்கு கொஞ்ச நேரம் மாத்திரமே கொடுக்கப்பட்டது. அன்று ராத்திரியிலே சிலருக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுகிறது, சிலருக்கு அதிக நாட்கள், சிலருக்கு அதிக வருஷங்கள். எப்போ யார் சாவான்னு சொல்ல முடியாது. எங்கள் கூட பூம்பார் ஷிப்பிங் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அவனுக்கு வந்து ஒரு 26 வயசு தான் இருக்கும். அவன் டெக் கிளீனர், அந்த கப்பலை அதை க்ளீன் பண்ணுற, தூசியை க்ளீன் பண்ணுற நபர். அவனை சொல்லும் போதே சின்ன பையன் தான் சொல்லுவான். கடைசியில் பார்த்தா அன்றைக்கி கேட்க, அவன் 28 வயசு ஆகுது, செத்து போயிட்டாங்க. அங்கே என்னாச்சுன்னே தெரியல, அவன் செத்து போயிட்டான். என்ன வியாதி வந்ததோ தெரியல. அவன் என்ன செஞ்சு போனான்? மரித்து போனான். இன்னொருத்தர் டெக்லைனர் தான், நடராஜன். அது எப்போதும் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷன் தம் அடிச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம ஜபராஜ் பாஸ்டர் இருக்கார்ல, அவருடைய கிளாஸ்மேட். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவரை பற்றி பேசுவார். ஜபராஜை குறித்து என்கிட்ட பேசுவார். உங்களுக்கு பெரிய ஜபராஜா இருக்கலாம், எனக்கு கிளாஸ்மேட். நான் அவன் தான் பேசுவேன், நீ பேசிட்டு போ.
அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், அவன் என் கிளாஸ்மேட்டு தான், சரி பேசிட்டு போ. ஆனால் என்ன வயசுலாம் கொஞ்சம் தான், அதுக்கெலாம் ஒரு 38 வயசு அவ்வளோதான் இருக்கும். பாருங்கள், மனிதர்களுடைய ஏஜை நம்ம என்ன செய்ய முடியல, யாரும் சொல்ல முடியல. இந்த கார்டு கொடுக்கும்போதெல்லாம் சிலரை பற்றி நான் விசாரித்தேன். இந்த கண்ணன் எப்படி இருக்கான்னு கேட்டேன். ஃபஸ்ட் இயருக்கு கிளாஸ்மேட்டு. கண்ணன் மறைச்சி போயிட்டான், நல்லா சம்பாதிச்சான், டேக்கில் வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் ஃபாரினில் 3 மாதம் வேலை பார்ப்பான், 3 மாதம் லீவு, ஆயில் கம்பெனி அந்த மாதிரி இதில் வேலை பார்த்தான். சம்பளம் லட்சக்கணக்கான சம்பளம். ஆனால் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி என்ன செய்யலை இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, பயங்கரமான வியாதி அவரை தாக்கிட்டு, பேசாமல் சம்பாதிச்ச பணத்தோடு சும்மா இருந்திருக்கலாம். இன்னும் ஆசை உலகத்தை என்ன செஞ்சு விட்டுட்டே இருந்துச்சுன்னா கர்த்தரை எறியாமல் போயிட்டாங்க. அதுதான் பெருசு, அதுதான் மோசம். இப்போ சொன்ன 3 பேருமே கர்த்தரை எறியாமல் போனவங்க தான். நல்லா சம்பாதிச்சாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. உலகத்தில் நல்லா ஒரு 4 பிளாட் வாங்கி போட்டிருப்பாங்க, அல்லது 10 பிளாட் வாங்கி போட்டிருப்பாங்க. பணம் இல்லாதவன் பிளாட் வாங்க மாட்டான், பணம் உள்ளவன் 2 பிளாட் வாங்கியிருப்பான், பணம் இல்லாதவன் ஒரு 25 பிளாட் வாங்குவான். இவ்வளோ தான் வித்தியாசம். போகும்போது எல்லோரும் ஒன்று போல தான் போக போகிறோம். ஆனால் நமக்கு தான் என் பணத்து மேலேயும் நிலத்து மேலேயும் என்ன ஆசை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஆசை இல்லையோ, அப்படி இல்லையோ? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, அப்போ பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். வேண்டான்னு சொன்னார், ஆனால் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு நபரை பார்த்து வேணாம் முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 16:15 வரைக்கும். 1 சாமுவேல் 16 வாசிங்க யாராவது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவனாய் ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லேகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். நான் இப்படி சிந்திக்கிறேன், இந்த சவுலுக்கு இந்த அசுத்தாவி வந்ததே யாருக்காக தான்? அவனுக்காக இல்லை, தாவீதை தேவன் வெளிப்படுத்தும்படியாக. தாவீது யார் என்று என்ன செய்யணும், உலகம் அறியணும். ஹல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்யும், உலகம்னு இல்லாட்டாலும் குறைஞ்சபட்சம் நம்ம தெருவிலையாவது நம்ம தெரியணுமா வேண்டாமா? இப்படியாவது சொல்லணுமா, இந்த அம்மா ஒரு உண்மையுள்ள அம்மா, இந்த அண்ணன் ஒரு உண்மையுள்ளவங்க அப்படின்னு தெருவில் சொல்லணுமா வேண்டாமா? ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதாவது நல்ல ப்ரமோஷன்கள், நல்ல செழிப்புகள், இதுதான் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு ஆளை சொல்லும் போதே முதல்ல என்னதான் ஆண்டவர் சொல்வார், யோபு என்று ஒருவன் இருந்தான், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் அப்படி கழுதைகளும் இருந்தன, வேலைக்காரர்கள் இருந்தன. அப்படி தான் பழைய உடன்படிக்கையில் அதிகமாக ஆண்டவர் சொல்லுவார். ஆபிரகாம் என்று இருந்தான், அவன் சீமானாக இருந்தான், வெள்ளியும் பொன்னும் உடைமையாக இருந்தான். இப்படி தான் இருக்கும் பழைய உடன்படிக்கையில். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். புதிய உடன்படிக்கையில் அது அப்படி ரொம்ப இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம எப்போதுமே எதை தான் சொல்லுவோம், அதை காமிச்சே கதையை ஓட்டிக்கிட்டு இருப்போம். அதான் சொல்கிறேன், அதுக்காக நமக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். நம்ம நல்லா வாழ்கிறதுக்குரிய வசதிகளை நமக்கு என்ன செய்வார், தருவார். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் சரியாக இருந்தாலே போதும், தானியல மாதிரி நமக்கு ப்ரமோஷன் தர்றதுக்கு அவர் போதுமானவர். அவர் வேண்டான்னு சொன்னாலும் அவர் தருகிற தேவன். அப்படி தானே? சில வீடுகளில் நம்ம போயிட்டு காப்பி வேண்டாம்னு சொன்னாலும் எதாவது கொடுத்தோன்னு சொல்லி அட்லீஸ்ட் லைம் ஜூஸாவது குடிக்கிங்களான்னு லைமை பிழிஞ்சு போட்டு தாராங்களா இல்லையா? வேண்டான்னு சொன்னாலும் தாராங்க. ஒரு மனுஷன் வேண்டான்னு சொன்னாலும் தாரேன்னா அந்த தேவன் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் தருகிறவர். எனக்கு எது வேணுமோ அதை தருகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரெக்டாக கொடுத்துட்டாரு பாருங்க. தானியலை வச்சுருந்தா அது ஆசீர்வாதம் தாங்க. ஏன்னா தானியல்கிட்ட ஆலோசனை கேட்டால் அது நல்லாவே இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வரும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இவருக்கு பிசாசு பிடிச்சதே எதுக்காகத்தான்? இந்த தாவீது வெளியே வரணும். தாவீது என்ன செய்யணும், வெளியே வரணும். அதுக்கு நான் பாருங்க, முதல்ல இந்த தாவீதை குறித்து நான் கொஞ்சம் அப்படி கீழே இருந்து அப்படி மேலே போகிறேன். வீட்டிலே பிரபலமாகிறார். முதலாவதாக எங்கே பிரபலமாகிறார்?
ஒரே நாளில் நம்ம மேலே போயிட மாட்டோம். நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த லாட்ரி சீட்டு சிலருக்கு திடீர்னு சொல்லுவாங்க, இந்த கேரளா லாட்ரி சீட் அடித்தது 25 கோடி விழுந்தது அப்படிம்பாங்க. அவன் பயந்து ஓடுறான். ஏன்? அடுத்த நாளே யார் வந்துடுறா லைனில்? சொந்தக்காரன் அவ்வளோ வந்துடுறான். நான் அவன் கல்யாணம் வச்சுருக்கிறேன், இப்போ கூட நாளைக்கு தரேன், வீடு கட்ட போகிறேன், ரூபாயை கொடு, இப்படி சொல்லி ஒருத்தன் கடன்காய் எல்லாம் போயிட்டான். அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, லாட்ரி சீட்டு விழுந்தவங்க ராத்திரியோடு ராத்திரியே என்ன மறைவுன்னு சொல்லுவாங்க, தலைமறைவாகி விடுகிறார்கள். லாட்ரி சீட்டு விழுந்தவங்களாம் என்ன ஆயிடுறான்? தலைமறைவாயிடுறான். ஹல்லேலூயா. சரி, வீட்டிலே பிரபலம். எப்படி வீட்டில் பிரபலம் ஆனார்? நீங்களே சொல்லுங்க. சகோதரர் நடுவிலே அவரை என்ன செய்கிறாங்க? அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? 13ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். போதும். அப்போ இப்போ எங்க பிரபலம் ஆயிட்டாரு? பிறந்தது எத்தனாவது? கடைக்குட்டி. கடைக்குட்டியை குட்டிக்கு மேலே வைக்கிறாரு. முதல்ல பிறந்தவன் 2வது 3வதுலாம் வேண்டான்ட்டாரு. வீட்டிலே பிரபலம். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம எங்கே தான் வைப்பார்? வீட்டிலே பிரபலம் அடைய வைப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன, ரொம்ப கடினமானது. வீட்டில் சொந்தக்காரங்க நடுவில் பிரபல்யம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளே சொல்கிறேன்னு, நமக்கு தெரியாதவங்க கூட இந்த வசனத்தை கேட்டு இந்த மெசேஜ் என்னை தொட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் சொந்தக்காரங்க, என்னை நெருங்கினவங்கெல்லாம் ஒரு நபராவது என்னிடத்துல இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு இதுவரைக்கும் சொல்லலை. வீட்டில் பிரபலமாகிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இது யாரே சொல்லியிருக்கா? இது இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. வீட்டில் பிரபலம் அடைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீட்டில் மார்க் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவிக்கு மாத்திரம் இல்லை, உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் அவங்க நம்ம அவன் தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம சித்தப்பா தானே, நம்ம பெரியம்மா தானே, இப்படி தான் போயிருமே ஒழிய வீட்டில் பிரபல்யம் அடைகிறது ரொம்ப கஷ்டம். இவங்க நம்ம தாவீதை யாருமே மதிக்கலையே. அவங்க மதிச்சாங்களா? உன்னை இங்கே வந்தது என்ன, நீ எதனால வந்த? அந்த ஆட்டெல்லாம் யார்கிட்ட விட்டு வந்த? உன்னுடைய நெஞ்சு துணிவை அறிகிறேன், உன்னுடைய இருமாப்பா அறிகிறேன். அப்படிலாம் அவங்க அண்ணன் கொக்கரிச்சாரு, குதிச்சாரு கடந்து. அப்போ வீட்டிலே பிரபலம் அடைகிறார். நீ பிரபல்யம், நீ மதிப்பு கொடுக்கலையோ, பெற்றோர் மதிப்பு கொடுத்தாங்களா? உன் பிள்ளை எல்லாரும் சொன்னால் இவரை விட்டுட்டாங்கல்ல. அப்போ நம்ம யாரும் மதிக்காட்டாலும், 5 பைசாவுக்கும் மதிக்காட்டாலும், நாம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்ம முதல்ல வீட்டிலே பிரபலம் அடைச்சு. அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் எல்லார் நடுவிலும், சகோதரர் நடுவிலும் அபிஷேகத்தை அப்படி ஊற்றிட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம உண்மையாக இருந்தா, கர்த்தருக்கு சித்தமானதை செய்தா, தேவனுடைய திட்டம் நம்ம மேலே இருந்தா, சகோதரர் நடுவிலே வீட்டிலே நம்ம என்ன செய்வோம்? பிரபல்யம் அடைவோம். ஹல்லேலூயா. 2வதாக அரண்மனையிலே பிரபலம். எப்படி? 21ஆம் வசனம் வாசிங்க. 21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக 16:21 நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். இப்போ எங்க வர ஆரம்பிச்சிட்டாரு? அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அரண்மனையிலே பிரபலம் அடைகிறார். தாவீதுன்னா என்ன செய்யுது? ஆட்களுக்கு தெரியுது. இந்த தாவீது யாரு? பிசாசுகளை துரத்துகிறவன் என்கிற ஒரு பெயர் அவருக்கு இருக்கு. பிசாசுகளை துரத்துகிறவன். சவுலுக்கு வருகிற அந்த பிசாசு இவன் துரத்துகிறான். ஆகவே அங்கே போக்குவரத்துமாய் இருந்தான். அப்படிலாம் வசனம் இருக்கு. அப்போ அரண்மனையிலே பிரபலம். 3வதாக தேசத்தில் பிரபலம் அடைகிறார். இந்த தேசத்தில் எப்பவுமே பிரபலம் அடைஞ்சாச்சு. தேசத்தில் எப்போ பிரபலம் அடைஞ்சாச்சு சொல்லுங்க. கோலியாத்தை வெற்றி பெற்ற போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொன்ன போதே என்ன செஞ்சிட்டாங்க? தேசத்தில் தாவீது, கோலியாத்தை கொண்டது யாரு? தாவீது. முதல்ல வீட்டில் பிரபலம், அப்புறம் அரண்மனையில் பிரபலம், அப்புறம் தேசத்திலே பிரபலம். உண்மையிலே அப்புறம் யாரா மாறுறாரு? இவரு தேசத்துக்கே ராஜாவாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். 2 சாமுவேல் 5:3 வாசிங்க. 2 சாமுவேல் 5:3. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஓகே, அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சா? வேற என்ன இருக்கு? ஆமா, அதுதான் இது. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலின் மேல். இனி அடுத்தபடி இன்னும் ஒன்று இருக்க, தேசங்களிலே பிரபலம். 2 சாமுவேல் 5:17. 2 சாமுவேல் 5. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக
அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். மாலை போடும்படியாக வந்தாங்க இல்லை, இல்லை, சண்டை போடும்படியாக வந்தாங்க. ஆனால் தேசத்தில் பிரபலம் ஆயிட்டான். தேசங்களில் என்ன பிரபலம்? கோலியாத்தை கொண்டவன் ராஜாவாகிட்டான். இனி அவன் இருக்கக்கூடாது. தேசம் எல்லா இடமும், சீரியா தேசம், பெலிஸ்திய தேசம் எல்லாம் பிரபலம் ஆயிடுச்சு. இப்போ யார் ராஜாவா இருக்கிறா? யாரு? தாவீது. இந்த தாவீது யாரு? கோலியாத்தை கொண்டவன், ஒரு திறமைசாலி, ஒரு பெரிய மனிதன். இப்பொழுது யாரா மாறிவிட்டா? ராஜாவாக மாறிட்டா தேசங்களில் மேல். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் யாரு? தேவன் யாரோடு, யார் மேல நினைப்பூட்டுகிறார்? ஒரு சின்ன வேலைக்காரன்ட்ட கர்த்தர் பேசுகிறாரு. வேலைக்காரனுக்கு ஞாபகம் வந்து அவன் என்ன சொல்றான்? இப்படி தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யுத்த வல்லவன். நம்ம பார்த்தோம், அது எதில் பார்த்தோம்? 1 சாமுவேல் 16 வாங்க. 1 சாமுவேல் 16 18. அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லேகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்போ தேவன் யாருக்கு நினைப்பூட்டுகிறார்? இந்த வேலைக்காரில் ஒருவனுக்கு. அவன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக மாத்திரமல்ல, சாதாரண மனிதன் மூலமாக தேவன் நம்மோடு பேச அவர் போதுமானவர். இவ்வளவு போதும். ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, மொர்தகாயை உயர்த்தும்படியாக ராஜாவுக்கு தூக்கம் வராமல் அவர் அந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படியாக வைத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக யாரை பார்த்தோம்? தானியேல். அந்த ராஜாத்திக்கு கர்த்தர் யாரை நினைவுபடுத்தினார்? தானியேல் என்கிற ஒரு மனிதன், தேவ மனிதன் இருக்கிறான். அவனால் தான் இதை சரி செய்ய முடியும், அவனால் தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும் என்று கர்த்தர் ராஜாத்திக்கு என்ன செய்தார்? ஞாபகப்படுத்தினார். இந்த இடத்துல நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் டக்குன்னு சொல்லிட்டான், இந்த வேலைக்கு, இந்த காரியத்துக்கு உதவி செய்யும்படியாக யார் தான் முடியும்? இந்த தாவீது. அவன் யுத்தத்தில் வல்லவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் வாசிப்பதில் தேறினவன், காரிய சமர்த்தன், தைரியம் உள்ளவன். இதெல்லாம் வச்சு நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நல்ல கேரக்டர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கேரக்டர் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாசிப்பதில் தேறினவன்னா, பைபிள் வாசிப்பதிலே தேறினவனா, சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவன். அப்போ தேறினவனாக நம்ம மாறணும். அதான் ஒரு பாயிண்ட்டு. வாசிப்பதில் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, பாட்டு பாடுவதிலே, ஜெபம் பண்ணுவதிலே, பிரசங்கம் பண்ணுவதிலே, அல்லது ஊழியம் செய்வதிலே தேறினவனாக மாறணும். அன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பலை. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, இவங்க அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இருக்கான், அப்படியே தான் இருக்கான், வளரவே இல்லை. அப்படி இல்லை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவரே, நான் ஒரு தேறினவனாக மாறணும் ஆண்டவரே. ஜெபத்திலே தேறினவனாக, பரிசுத்த வாழ்க்கையிலே தேறினவனாக, ஊழியம் செய்வதிலே தேறினவனாக இருந்தது மாதிரியே இருக்கக்கூடாது. ஒரு வளர்ச்சி வேணும். நமக்கே அது தெரியணும். ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகமான வளர்ச்சி போட்டது இப்போ எல்லாம் எழுதி போச்சு. 2008 எங்கள் வீட்டில் கோடு போட்டு வச்சுருந்தேன். ஹல்லேலூயா. கோடு போட்டு இந்த பையங்க இப்போ எது வரைக்கும் 2008 2024 வரைக்கும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். பிளஸ்ஸன் வரும்போது இவ்வளோதான் டேட்டோடு இருக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த 3 வாரம் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டுக்கு வந்துட்டான். 3 வாரம் கிட்டத்தட்ட ஒரே ஹைட். அவன் பிள்ளைகள் உடல் ரீதியாக வளர்ச்சி அடைவது ஒரு தகப்பனுக்கு, ஒரு பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் அல்லவா? அப்போ இந்த சந்தோஷத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்பட மாட்டார். ஸ்தோத்திரம். பரவாயில்லையே, 6 அடி வளர்ந்து விட்டான் என் பையன், ஸ்தோத்திரம். அப்படி சந்தோஷப்படவே மாட்டார். ஆனால் வளர வேண்டிய அளவு நம்ம வளர வைப்பார். பிரைஸ். ஆனால் அவருக்கு எதில் சந்தோஷம்? நான் வந்து தேறினவராக மாறணும். ஸ்தோத்திரம். என் ஸ்பாவத்தில் நான் தேறினவனாக மாறணும். ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தருடைய காரியங்கள் நான் தேறினவனாக மாறணும். கர்த்தர் அதுக்கு தான் குறிப்பிடுச்சேன், வாசிப்பதிலே தேறினவன். ஹல்லேலூயா. எப்படி தேறினவன்? சும்மா தேறிட்டானா? என்ன செஞ்சிருப்பான்னு சொல்லுங்க. அந்த என்ன செஞ்சிருப்பான்? அந்த சுரமண்டலத்தை ஆடு மேய்க்கிற இடத்துல கொண்டு போயிட்டான். ஒருவேளை ஆடு மேய்க்கிற வேலைக்கா பைபிளை கொண்டு போங்க. அரிசிக்கடை அவர் எப்போதும் பைபிள். அண்ணா அப்படி சொல்ல, பைபிள் வாசிக்க நல்லதான்ப்பா, நல்லா வாசி, அதுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான் அவன்கிட்ட. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணியாச்சுன்னா அரிசி முறை யாரும் தூக்கி போயிடுவாங்கன்னு சொல்லலாமே. பிரைஸ் லார்ட். நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்னா ஒன்றா போயிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படியோ அது ஒரு வாய்ப்பு. ஏன்னா அரிசி கடையில் அவனுக்கு வேறு வேலை இல்லையே, அரிசி மாத்திரம் தானே. இதே இது அவன் என்னது பலசர கடைன்னா உட்கார முடியாது.
ஒவ்வொருத்தனும் வந்து கேட்டு 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 நல்ல வேலை, சுகமான வேலை. பிரைஸ் எல்லாம் இப்படி பொறாமப்படுறாரு. பிரைஸ் எல்லாம் நல்ல வேலை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேலை கிடைக்காது. இப்போ நம்ம அரிசி கடை போட்டால் விற்காது. அவனுக்கு அந்த தொழில் நிபுணத்துவம் என்ன செய்யும் தெரியும். நமக்கு ஒன்றும் என்ன செய்யாது தெரியாது. எதில் தேரணும்? வியாபாரத்தில் தேரணும். அல்லேலூயா. இந்த கடையே வச்சுக்கிட்டோன்னு நினைக்கக்கூடாது. ஹோல்சேல் அப்படி வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்துலேயுமே தேரணும். அப்படி தானே சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி தானே இல்லையா? ஸ்தோத்திரம். படிப்பில் தேறுதல், அறிவில் தேறுதல், தேரணும். தேறி வரணும். ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே இந்த தாவீது தேர்னவனா மாறினானப்பா, அதுக்கு அவனுடைய முயற்சி இருக்கிறது, அவனுடைய பயிற்சி இருக்கிறது. பயிற்சி, முயற்சி, இதையும் தேவன் கனம் பண்ணுறார். சும்மா உட்காந்துக்கிட்டே அப்படி ஜப ஆவி ஊட்டிட மாட்டார். நம்ம பாட்டு மாத்திரம் படிப்போம். ஜப ஆவி ஊற்றுமையா, ஜபிக்கணும் ஜபிக்கணுமே. இவர் இனிமேல் அடுத்த வாரம் தான் ஜெபம் பண்ணுவார். இவர் எங்கேருந்து ஊற்ற அல்லேலூயா. ஜபிக்கிறதே இல்லை, பவர்ஃபுல் ஜபம். ஒருத்தட்ட கேட்டார் நம்ம ஆள், எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணீங்க? 5 நிமிஷம் பவர்ஃபுல்லாக ஜபம் பண்ணிடுவேன். இதை வச்சு காக்கா கூட ஓடாது. பிரைஸ் எல்லாம் ஈய கூட விரட்ட முடியாது 5 நிமிஷம் ஜபத்தில். பிரைஸ் எல்லாம் எங்கே தேரணும் சொல்லுங்கள். தேரணும், நான் தேரணும். முழங்கால் போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தும்படியாக நம்மை மற்றவரிடத்திலே நம்மை ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நினைவூட்டுகிற ஒரு தேவன். மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம், நாம் நம்பியிருக்கிறவர்கள் நம்மை மறந்து விடலாம், நம்முடைய அதிகாரிகள் நம்மை மறந்து விடலாம், நம்முடைய பெற்றோர் நம்மை மறந்து விடலாம். ஆனால் நம்மை மறக்காத, நம்மை நினைவூட்டுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே நினைவூட்டுவார், சரியான வேளையிலே நினைவூட்டுவார். ஸ்தோத்திரம். பெல்சாத்சார் கலங்கி இருந்த வேளையிலே ராஜாத்தி சரியாக வந்து அதை சொல்கிறாங்க. ஏதோ அவருக்கு பதில் கிடைக்கணுங்கிறதுக்கு இல்லை, இந்த தானியலை உயர்த்தும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்தும்படியாக அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. மொர்தெகாயை உயர்த்தும்படியாக தேவன் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வர வைக்கலை. ஹல்லேலூயா. நம்ம தைரியமாக இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. எனக்கு இப்படி நடந்துட்ட, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களும் எப்படி சொல்லட்டும். நம்ம உண்டாக்கின தேவன் நம்மேல் நினைவாயிருக்கிறார். நம்மை உயர்த்தும்படியாக மற்றவரிடத்தில் பேசி காரியங்களை வாய்க்க செய்கிற ஒரு நல்ல தகப்பன். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பாமை துதிக்கிறோம். எங்கள் மேல் எவ்வளவு கரிசனையாய் இருக்கிறீர், எங்கள் மீது எவ்வளவு கவனமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்களை உயர்த்தும்படியாக ஆண்டவரே நீர் செய்த காரியங்களை இந்த நாளில் சிந்தித்தோம். அதே காரியத்தை தான் இன்று எங்களுக்காக செய்கிறீர். நாங்கள் தைரியத்தோடு போகலாம், நாங்கள் தைரியமாக இருக்கலாம். எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்கிற ஒரு அப்பா எங்களுக்கு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் திருவிருந்து ஆராதனையிலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அபிஷேகம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆம்.